ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம 12.5 கிலோ துளசி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். கறியும் சாப்பாடும் ஒன்றா சேர்த்து. எப்பவும் போல் முதல்ல நம்ம சிக்கனை எடுத்துட்டோம். அதை நல்லா 3 முறை அலசி எடுத்து அதில் மசாலா போட்டு ஊற வச்சு அப்புறம் தான் பிரியாணி செய்வோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தயிர், எலுமிச்சை சாறு, உப்பு, மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்யும் போது கறி சீக்கிரம் உடையாது. கறி தனியாக சாப்பிடும்போது நல்ல ஒரு காரம் சாரமான சுவை நமக்கு சூப்பராக கிடைக்கும். இதனுடைய அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேலே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு கைப்பிடி காட்டுறேன் இல்லையா, இந்த கைப்பிடி அளவு தான் உப்போடைய அளவு. ஒரு கைப்பிடி 40 கிராமு, 8 கிலோ சிக்கனு, 4 கைப்பிடி உப்பு, 2 கிலோ கறிக்கு 1 கைப்பிடி உப்பு. சரிங்களா? இதுதான் சரியான அளவு. நீங்கள் எப்போவுமே இந்த கறியும் அரிசியும் போட்டு செய்யும் போது கறிக்கு தனியாக ரேஷியோ உப்பு, அரிசிக்கு தனியாக ரேஷியோ உப்பு கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா உப்போட பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி செக் பண்ணி அதை ஒரு சந்தேகமாக பார்த்துக்கினே இருந்தால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அடுத்தடுத்து சேர்க்குற முக்கியமான பொருட்கள், சுவையான பொருட்களை கொஞ்சம் மறந்துடுவோம். அதனால் இந்த உப்பு அளவு தான் என்னுடைய சேனலில் நான் தெளிவாக சொல்ல வரேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவில் உப்பு போடும்போது கடைசியில் ஒரு கை தேவைப்படுமே தவிர அதிகமாக ஆயிடாது. பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷத்தில் காமிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் செய்முறையில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும், இந்த அளவு தேவை, இது இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற சொல்கிறதுக்காகவே டைம் அதிகமாகுது. ஏன்னா அப்படி சொன்னதாக எனக்கும் திருப்தியாக இருக்குது. நீங்கள் வளர்ந்து ஒரு மாதம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்தா தான் நீங்கள் மறக்காமல் பிரியாணி செய்யும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம துளசி அரிசி எடுத்துருக்கோம். ரொம்ப சுவையான அரிசி, நைஸாக இருக்கும். 24 கேரட் அரிசியோட இந்த அரிசி கொஞ்சம் நைஸாக இருக்கும். 24 கேரட் அரிசி நமக்கு நல்லா உபிரி தரும். எப்பவும் போல் ஒரு அளவு பாத்திரத்தில் அரிசி அளந்துட்டு அது ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு நல்லா பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது அரிசி ஊற மேலே உப்பிக்கினே வரும். ஒரு அரிசி ரொம்ப இறைச்சல் இல்லாமல் நல்லா ஊறும். தண்ணி ஊற்றி உடனே இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 3 முறை அலசி நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை இதோடைய அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இதெல்லாம் மொத்தமாக தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன். தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து ஒன்றா அலசி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கம்பி அடுப்பு. இப்போ நிறைய பேர் கம்பி அடுப்பில் தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த கம்பி அடுப்பு 5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் ஒரு சைஸு, 5 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் ஒரு சைஸு. ஆனால் இது 5 கிலோலேருந்து 40 கிலோ செய்கிற அளவுக்கு சைஸு. இந்த சைஸில் செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த அனல் பக்குவம் போய் அந்த வட்டால படாது. காற்று அடிக்கும் போது சடனாக எல்லா திசையிலுமே நம்ம வீசும். அதனால் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான நீங்கள் பொருள் எடுத்தால் கண்டிப்பாக சீக்கிரம் நமக்கு வேலை ஆகும். அதிக விரவு ஆகாது. பூண்டு தோல் உரித்து அரைச்சிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒயிட்டாக உங்களுக்கு சூப்பராக பூத்து கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள் வராது. நான் நிறைய பிரியாணி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக 75% அளவுக்கு தோல் உரிச்சிக்கிங்க. அது ரொம்ப நல்லது. புதினா அடி தண்டை வெட்டி ரெடியாக ஆயிரத்துக்கு வச்சுருக்கேன். பக்கத்தில் யாராவது தாய்மார்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் ஆஞ்சி கொடுக்கான்னு சொல்லுவேன். அவங்களும் சரின்னு செஞ்சு கொடுப்பாங்க. மல்லித்தழியும் அதேமாரி அந்த பில்லெல்லாம் ஆஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். எல்லா இடத்துக்கும் போனவொடனே அடுப்பு பற்ற வைக்க கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொடுங்கன்னு கேட்பேன். சில வீட்டில் இருக்காது, தம்பி எப்படியாவது கொளுத்து பண்ணுவாங்க. நமக்கு அடுப்பு சீக்கிரம் பிடிக்கணும். அதனால் ஏன்னா பக்கத்தில் சாக்கு இருந்தால் பழைய சாக்கை வச்சு கொளுத்தணும். அதுக்காக உடனே நீங்கள் சாக்கு வச்சு கொளுத்துறீங்க, கேஸெல்லாம் போட்டுறாதீங்க. இது எல்லா இடத்துலையும் செய்கிறது தான். நான் எப்போவுமே இடம், பொருள், ஏவல்ன்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் இறங்கி போய் தான் செய்வேன். இப்போ நாம் 12.5 கிலோ அரிசி, 8 கிலோ கறி, அரிசியும் கறியும் கணக்கு பண்ணி 20 கிலோ கிட்ட வருது. 20 கிலோ வட்டாக எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எரியும் போது உங்களுக்கு அந்த கேப் அதிகமாக இருக்குல்ல, அப்போ காற்றடிக்கும் என்ன பண்ணோம், அந்த அனல் பதம் வெளியில் அடிக்கும். அதை நான் அடிக்கும் போது காமிக்கிறேன். இப்போது நம்ம வட்டாவை வச்சு 2.5 லிட்டரு எண்ணெய், அதாவது 10 கிலோவுக்கு 2 லிட்டரு, நமக்கு 2.5 கிலோவுக்கு 6 லிட்டரு, 2.5 லிட்டரு எண்ணெய் ஊற்றி 100 கிராம் நெய் ஊற்றிக்கிட்டேன். விறகு பார்த்தீங்களா, நமக்கு பிடிச்சி சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் எவ்வளோ கேப் டிஸ்டன்ஸ் பாருங்கள். அந்த அனல் போய் சரியாக நமக்கு சேரலை. அதோட நுனி அனல் தான் போய் அடிக்குது. அதனால் கொஞ்சம் அந்த சைஸ்
சைஸை குறைச்சி வாங்கும்போது சரியான பதம் நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டோம். அந்த ஏலக்காவை பாருங்களேன், அந்த ஏலக்காய் தான் நமக்கு இதில் வந்து சரியாக தெரிஞ்சுக்கணும். போட்ட உடனே வெள்ளையாக பொரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருங்க. நீங்கள் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பொரியுதுன்னா நீங்கள் பொறுமையாக செய்ய ஆரம்பிங்க. இப்போ நமக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சு தேவையான பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். எப்பவும் போல் வெங்காயம் நம்ம பொன்னிறமாக வதங்கணும். அரைவேக்காடு வெந்த உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் புதினா மல்லித்தழை இந்த இடத்துல சேர்க்கும்போது அந்த புதினா மல்லித்தழை இதில் சேர்த்து நல்லா வதங்கி கொழியும் போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல சுவையும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி 12 கிலோ அரிசி செய்கிறோம். இது கூட நம்ம கரெக்டாக கறின்னு சேர்க்கணுன்னா 10 கிலோவுக்கு மேலே தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியுடைய ஒரிஜினல் சுவை நமக்கு கிடைக்கும், அதிக வாசனையாகவும் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 12.5 கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிட்லாம், நம்ம தோராயமாக ஒரு 80 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 கிராம் சைஸுன்னு கணக்கு பண்ணால், அதாவது 90 கிராம் 100 கிராம் சைஸு கணக்கு பண்ணால் 8 கிலோ போதும். அந்த நபர் வச்சு ஒரு பீஸுக்கு கணக்குன்னு பண்ணுறாங்களே தவிர அந்த சாப்பாடில் செய்யும் போது ஒரு 10 பீஸ் உடையும். செஞ்சு முடித்த உடனே மாஸ்டர்கள் டேஸ்ட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு 5-6 பீஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க டேஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ஒரு 5-6 பீஸ் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் போக நமக்கு 60-65 தான் கணக்கில் வரும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு உடனே அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்தோன்னு நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால் அந்த அளவு உப்பு, அதாவது நான் அங்கே காமிச்ச மாதிரி தான் அங்கே 8 கிலோ கறிக்கு 2 கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு 4 கை போட்டேன். இங்கே 12.5 கிலோ அரிசிக்கு 12.5 கைப்பிடி உப்பு, 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு இங்கே கணக்கு பண்ணி போடணும். இங்கே சேர்த்துட்டு தயிர் சேர்த்துட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு வதங்கும் போது அந்த இஞ்சி பூண்டு தீச்சல் பிடிக்காமல் வதங்கி பாருங்கள், எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். அப்போ தான் நம்ம அடுத்தது தக்காளி சேர்க்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த பச்சை வாசனை 100% நமக்கு போயிட்டு சாப்பாடு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். இப்போது நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சு இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி வதங்கியும் அதே மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. நான் எப்பவும் சொல்கிறது தான், நான் எப்போவுமே தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே தான் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன். ஏன்னா நமக்கு அந்த தக்காளி வதங்குற கலரும் இந்த தண்ணி மிளகாய்த்தூள் கலரும் அதுக்கப்புறம் கறி கூட சேர்த்த மசாலா கலரும் 3மே சேர்த்து நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். சில டைமுகளில் அந்த கலர் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்போது உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இதை சேர்க்காம யாரும் செய்கிறாங்கன்னு நான் சொல்லவும் முடியாது, இல்லை நான் சேர்க்காமல் செய்கிறேன்னு சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக கலர் பிரியாணிக்கு வேணும். திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், திடீர்னு கலர் கிடைக்காது. அந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம செய்கிற சாப்பாடு செய்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சூப்பராக இருக்குது. கடைசியாக போகும்போது பறிச்சிக்கிட்டான்னு சொல்லி கேட்டேன். அந்த பார்ட்டிக்கு நீங்கள் நல்லா பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் பறிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம எப்பவும் போல் அந்த தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன், அந்த ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நம்ம அந்த சாந்தும் சிக்கனும் ஒன்றா கலக்க தான் இங்கே செய்கிறோமே தவிர வேக வைக்கக்கூடாது. அந்த சாந்தும் இந்த மாதிரி கறி ஒன்றா சேர்ந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். இங்கேயுமே நீங்கள் பாதி அளவுக்கு வேக விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் அரிசி போடணும், அப்புறம் எல்லாம் சுத்தமாக வெந்து உடஞ்சி போயிடும். இந்த தண்ணி பார்த்திங்களா கலராக இருக்குது. இது ஏன்னு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் 3 பாத்திரம் அரிசி வந்துச்சு. அப்போனா 1க்கு 1.5ன்னா 4 பாத்திரம் தண்ணி. இந்த நம்ம கறி கொட்டணும் இல்லையா, அதுலேயே இந்த பாத்திரம் மசாலா கொஞ்சம் இருக்கும். அந்த அளவு தண்ணி எடுத்து அந்த மசாலாவை நம்ம ஊற்றி நம்ம அதை கழுவி அப்புறம் அந்த தண்ணியை தான் அளவு தண்ணியாக சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் அளவு தண்ணி ஒரு பக்கம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுனீங்கன்னா
தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும், உங்களுக்கு சாதம் உடைஞ்சிடும். இங்கே அளவு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றும் போது தெரியும். கரெக்டாக 4 பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக பாருங்கள், இதான் அளவு குண்டா. இதில் பாதி தண்ணி இருக்குது. இது 4.5 அரை பாத்திரம் தண்ணி. மொத்தம் கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் பார்த்து, நீங்கள் யார் அளந்தீங்களோ யார் மாஸ்டரோ அவங்க கையால் தான் இதை ஊற்றப்படணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணணும். இதே இடத்துல செக் பண்ணணும். இதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம், நம்ம அரிசி போட்டு செக் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. நம்ம அரிசியை சேர்த்த பிறகு நம்மளுடைய வேலை வேகம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம அதை மறந்துட்டோன்னா நமக்கு கடைசியாக இதுதான் ரொம்ப முக்கியம். சுவையில்னாலும் பரவாயில்ல, உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரியாணியை சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு உப்பு செக் பண்ணி சொன்னார்ல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் இது. இப்போ நாம் தட்டு போட்டு மூடிட்டு அந்த அனலை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தண்ணி கொதிக்கும்னு சொல்ல உடனே அங்கே நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது உடனே ஊறிடுச்சான்னு சொல்லி அள்ளி பார்த்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அளவு தண்ணி ஊற்றுறீங்க, உப்பு காரம் செக் பண்ணுறீங்க, தட்டு போட்டு மூடுறீங்க. அடுத்த வேலையை நீங்கள் அரிசியை வடிகட்டி ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ இன்னொன்று முக்கியமாக, இந்த தண்ணி வடிகட்டினா பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிகட்டாதீங்க. வடிகூடிய வச்சு வடிகட்டுங்க. அப்போ தான் தண்ணியே இல்லாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் அரிசி போய் கீழே கொட்டிக்கிச்சுன்னா அரிசியை வச்சு தான் இங்கே எல்லாமே கணக்கு பண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே. அப்போ நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி கீழே கொட்டிக்கிச்சுன்னா நமக்கு இதோட அளவு எல்லாம் மாறிடும். தண்ணி அளவு அதிகமாகிடும், சாதம் உடைஞ்சிடும். நிறைய பிரச்சனை. பிரியாணியை பற்றி சொல்லணும்னா ஒரு இடத்துலையும் பிரச்சனையாகவே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை ஃபிசிக்கலான ஒர்க்கில் நம்ம செய்யும் போது தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், வட்டை பெருசு இல்லை இது. அது தண்ணி கொதிக்கிறது உள்ளே நமக்கு தெரியாது. உள்ளே ஸ்லோவாக கொச்சி சுண்டிடும். அதனால் இடையில ஒரு தடவை திறந்து பாருங்கள். அரிசி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த மாதிரி தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க விடவே கூடாது. இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்த்துடணும். இங்கே ஒரு சைடாக கொதிக்குது, நடுவில் தான் கொதிக்கணும். அனல் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அரிசியை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அந்த அனல் பதத்தை நடுவில் மாற்றி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைனா அந்த கொதிக்கிறதுலேயே ஒரு சைடாக அங்கே மட்டும் அரிசி வேகமாக வெந்துடும். இந்த சைடு நமக்கு அரிசி அப்படியே இருக்கும். இது ஒன்று குத்தல் பிரியாணி போல் ஆகிடும். சரியா? இந்த மாதிரி நல்லா செலவி விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கீழே இருக்கிற அனலை நடு மையமாக மாற்றணும். நடு மையத்தில் அனல் வர மாதிரி, அதாவது நம்ம காற்று வாரத்தில் ஒரு சைடு அடிக்குது. அதனால் இந்த விறகை நடுவில் நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பாருங்கள், நடுவில் சின்ன சின்ன பபுள்ஸாக சூப்பராக கொதிக்கும். இந்த மாதிரி நடுவில் கொதிக்கணும். அப்போ தான் சாப்பாடு நமக்கு சமமாக அது வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். நான் எப்பவும் சொல்கிறது தான், யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. சரியான அளவு சரியான செய்முறை சொல்லி தராங்க. ஆனால் ஏன் வீடியோ கண்டென்ட்டில் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கும் இல்லை புதுசாக பார்க்குற வியூவர்ஸுகளுக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக செய்கிற அந்த நேரடியான வேலை தான் நமக்கு முழுமையான பிரியாணி சுவையையும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியும் உருவாக்க முடியுது. அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது அந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேர்ந்த உடனே நமக்கு இங்கே அந்த விறகுலாம் எடுத்துடணும். ஆனால் நான் ஆரம்பத்தில் செய்யும்போது இந்த மாதிரி ஆர்வமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு விறகு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே போய்ட்டு கை வச்சு எடுத்துருவேன். அந்த விறகு அடிவாட்டம் இங்கே பாருங்களேன், மேலே நமக்கு எரியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடியில் பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் எரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அப்படியே கை வச்சு சுட்டெல்லாம் நான் காயமாக இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு இடமும் நான் பட்ட அந்த அனுபவங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பக்கத்தில் பார்க்குறோன்னா சொல்லுவாங்க, தம்பி பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஆனால் வழிகள் நமக்கு தான் தெரியும். இருந்தாலும் இந்த பிரியாணி நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அனல் பதத்தை குறைச்சி நீங்கள் பொறுமையாக இந்த தம் போட்டிங்கன்னா சாப்பாடு தீச்சல் இல்லாமல் சமமான ஒரு வெந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி அரிசியும் நீரும் ஒன்றா சேரும்போது நமக்கு மீதி உள்ள நெய்யை இதில் சேர்த்து நல்லா கிளறி தம் போடணும். அந்த தம் போடும் போது இங்கே பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் கொதிக்கும் போது நிறைய தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அந்த சின்ன பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் போது குழகுழப்பான ஒரு தண்ணி கொஞ்சமாக பொங்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் போட்டால் தான் அந்த மேலே நம்ம கந்தள்ளி போடும்போது நீரை இழுத்து சாப்பாடு உபிரியாகி நமக்கு நல்லா பொசன்னு சாப்பாடு சூப்பராக இருக்கும்.
நான் திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது கொதிக்கும் போது பார்த்தீங்களா லேசாக தண்ணி கேட்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் போடும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 300 வீடியோ மேலே பிரியாணி வீடியோ செய்கிற வீடியோ போட்டுட்டேன். ஒரு வீடியோவில் கூட அரிசியை அள்ளி அழுத்தி பார்த்து வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நான் அப்படி அழுத்தி பார்க்கவும் மாட்டேன். அந்த தண்ணியோட அளவு சரியான அளவு நம்ம சேர்த்தனா பயப்படாமல் தம் போடலாம். புதுசாக வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் கூட எடுத்து அள்ளி அழுத்தி பார்ப்பீங்க. கண்டிப்பாக பாருங்கள், நான் பார்க்க வேணாம்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பயப்படாமல் செய்யணுன்னா சரியான உப்பு, சரியான காரம், சரியான தண்ணி இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வரேன். இந்த மாதிரி அனலை குறைச்சி பொறுமையாக தம் போட்டால் நம்ம அப்படியே ரொம்ப டென்ஷனாகவும் செய்ய தேவையில்ல, நமக்கு ரொம்ப பதற்றமாகவும் செய்ய தேவையில்ல. சூப்பராக அருமையாக பிரியாணி தம் போடலாம். அப்புறம் நம்ம இந்த அரிசியை கொட்டின உடனே இதுக்கு தேவையான அந்த புதினா, மல்லித்தழை, வாழை இலை, நெய் இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த கந்தெல்லாம் அள்ளி நீங்கள் மேலே போடும்போது படர்ந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் நீரை சமமாக இழுக்கும். பக்கத்தில் ரொம்ப நேரம் ஒரு கண்ணுக்குட்டி கத்தினே இருந்துச்சு. கிட்ட போனேன், என் செல்லை மூந்து பார்த்து ஒருவேளை பிரியாணி ஸ்மெல் அடிக்குதா என்னன்னு தெரியல. இப்போது நம்ம அடியில் அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி லேசாக அணைச்சிடலாம். ஏன்னா நமக்கு சரியான இந்த பதத்தில் நம்ம தம் போட்டிருக்கோம். இது இல்லாமல் மேலே நிறைய கந்து அள்ளி போட்டிருக்கோம். அதனால் நமக்கு கீழே இருக்கிற அனல் அணைச்சா நமக்கு தீச்சல் பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். தம் உடைக்க போகிற டைமு 7:30. இருட்டிடுச்சு. உங்களுக்கு இருட்டோடு காமிக்கணுன்றதுக்காக தான் சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கந்தை ஊதுறேன், அந்த நெருப்பை பாருங்களேன், அப்படி சும்மா கதன்னு இருக்குது. இந்த சாப்பாடு அப்படியே நமக்கு அப்படியே சூப்பராக உடைச்சி எடுத்தால் சுட சாப்பிட அருமையாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்காக நான் தம்மை உடச்சி காமிக்க போகிறேன். இந்த நெருப்பை நீங்கள் இப்போ கீழே கொட்டிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் உடனே பிரிக்கிற மாதிரி இருந்தால் அந்த தட்டோட கந்தை கீழே கொட்டாதீங்க. பக்கத்தில் ஒரு சேஃபுக்கு எடுத்து வைங்க. திடீர்னு நீர் இழுக்காமல் இருக்கலாம். உடனே நீங்கள் திரும்ப எடுத்து போட்டிங்கன்னா அந்த நீர் இழுத்துடும். சாதம் பாருங்கள், மேலே நல்ல குச்சியாக சூப்பராக துளசி அரிசிக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிஸ்டே அந்த நைஸான பக்குவம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரொம்ப நைஸாக இருக்கும். இங்கே ஒரு தம்பி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தால அந்த தம்பி உடனே ஏஞ்சி வந்து வாசனையை பார்த்துட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு சொன்னால் நான் உடனே தட்டில் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப சூப்பர் சொல்லி சொன்னால், நண்பா நான் சூப்பர் சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அளவு, ஏன் செய்முறை, என்னோடய ஃபிசிக்கல் ஒர்க்கில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு சந்தோஷம். இங்கே இவங்க சொன்ன மாதிரி நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற நெல்லிக்காய் மரத்தில் முன்னாடி நான் நெல்லிக்காய் நிறைய பறித்து வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுடைய வேலை நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப நான் எப்போவும் உங்கள்கிட்ட கேட்குறதா ஷேர் பண்ணுங்கள். எங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த வீடியோ பார்த்து வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு பெரிய மாஸ்டர் வருவாங்க.